ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் எப்படி வந்து அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடல் ப்ரேஸ்லெட் தான் இன்றைக்கி நாம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறதுக்கு நான் கியர் ஒயரை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதனோட மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் சைஸில் இருக்கும். ஸோ இதே சைஸில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது கூட 1 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8.5 இன்ச் சைஸில் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் பிகினஸாக இருக்கிறீங்க அப்படின்னா 8.5 இன்ச் சைஸ்லேயே கட் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் இந்த சைஸில் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கியர் ஒயரில் இந்த மாதிரி ஒரு கியர் லாக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஜம்ப் ரிங்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸையும் அந்த கியர் ஒயரில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டும் ஆட் பண்ணதுக்கு பிறகு இப்போ கியர் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கியர் லாக் உள்ளாடி விட்டு வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரியும் ஜம்ப் ரிங்ஸை ஆட் பண்ணிக்கலாம், அல்லது இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம ஜம்ப் ரிங்ஸை ஆட் பண்ணலாம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கியர் லாக்கை டைட் பண்ணணும். ஸோ கியர் லாக்கை டைட் பண்ணுறதுக்கு அந்த கியர் லாக்கை நீங்கள் வந்து நம்ம பிடிச்சிட்டு இப்படி மூவ் பண்ணாலே வந்து டைட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டில் உள்ளதை வந்து நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணுறது ஈஸியாக பண்ணலாம். பட் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்லேயும் திருப்பி நம்ம வந்து லாக் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணதுக்கு பிறகு அந்த கியர் லாக்கை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கியர் லாக் வந்து நம்ம நல்லா லாக் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியதை நம்ம ஃப்ளாட் பண்ணும்போது அது ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு பீட்ஸாக வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் நான் 2 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா ஜெல்லி பீட்ஸும், ஒன்று கிறிஸ்டல் பீட்ஸும் தான் எடுத்துருக்கிறேன். ஜெல்லி பீட்ஸோட சைஸ் நமக்கு தெரியும் 8 mm. ஸோ இந்த கிறிஸ்டல் பீட் சைஸ் பார்த்திங்கன்னா 6 mm பீட்ஸாக நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஒயரை ஒரு பீட்ஸுக்குள்ளாடி இந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பீட்ஸை வந்து அந்த இதுக்குள்ளாடி விட்டதுக்கு பிறகு திருப்பி இதில் எல்லா பீட்ஸையுமே இதே பேட்டர்னில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு அந்த சைடில் நம்ம எப்படி லாக் பண்ணமோ சேமாக இந்த சைடில் நம்ம லாக் பண்ணி எடுக்கணும். இந்த சைடில் நம்ம லாக் பண்ணும்போது இப்போ அதில் பார்த்திங்கன்னா 1 இன்ச் சைஸில் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா பிகினஸுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ண சொன்னோம். ஸோ நம்ம நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கு பிறகு அது தேவைப்படாது. ஸோ கரெக்டாகவே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையும் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு கையால் இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ப்ளையர் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ப்ளையர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த எண்டை பிடிச்சி இழுத்திங்கனாலும் ஈஸியாக வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 இன்ச் சைஸில் ஒயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இழுக்கும்போது ஒயரோட க்ரிப்பு வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒயரோட க்ரிப்பு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ளையர் யூஸ் பண்ணி நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு இதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஒயரை ஒரு பீட்ஸுக்குள்ளாடி விட்டுட்டு அதையும் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பீட்ஸுக்குள்ளே விட்டுட்டு வெளியில் இழுக்கும் போதும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்குது. ஸோ இந்த ஒயரை கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிவிட்டேன். ஸோ நமக்கு ப்ரேஸ்லெட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 6 இன்ச் சைஸில் இருக்குது. உங்களுக்கு 6 இன்ச் சைஸ் தான் ப்ரேஸ்லெட் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு ஹூக் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இதில் வந்து அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறதுனாலக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு செயின் வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா லாப்ஸ்டர் கிளாப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எஸ் ஹூக் கிடைச்சா கூட நம்ம அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6 இன்ச் சைஸில் வந்து ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரேஸ்லெட்டை. பட் நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு செயின் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செயினோட சைஸ் பார்த்திங்கன்னா 2 இன்ச் சைஸில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த செயினை ஜம்ப் ரிங்ஸில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செயினோட எண்டில் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹேங்கிங் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி செயின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எண்டில் வந்து ப்ளைனாக விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த செயினோட எண்டில் ஒரு சாம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீட்ஸை கூட நம்ம ரெடி பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து 2 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று கிறிஸ்டல் பீட்ஸும், ஒன்று 8 mm பீட்ஸும். ஸோ இப்போ வந்து எனக்கு செயினோட சைஸை விட நான் எடுக்கிற பீட்ஸோட சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஹேங்கிங் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் இப்போ இதே இதில் வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா வந்து லுக்கு பார்க்குற நல்லாவே இருக்காது. ஏன்னா அந்த பீட்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். இந்த
செயின் வந்து கொஞ்சம் பெரிய செயினால் மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் இந்த நம்ம எடுக்கிற செயினை விட நம்ம போடுற பீட்ஸ் வந்து கொஞ்சம் பெரியதாக இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கு இந்த செயினுக்கு இந்த பீட்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இதை வந்து அந்த ஜம்ப் ரிங்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ ஜம்ப் ரிங்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது அந்த செயினை இதுக்குள்ளே விட்டுட்டு திருப்பி நம்ம ஜம்ப் ரிங்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரேஸ்லெட் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். இந்த ப்ரேஸ்லெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடில் தான் வந்து செயின் ஆட் பண்ணியிருப்போம், இன்னொரு சைடில் வந்து ஹூக் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாடலில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாடலில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கியர் ஒயர் யூஸ் பண்ணி 2 மாடலில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி கியர் ஒயரில் நம்ம நிறைய மாடலில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணலாம். ஸோ வந்து இனி வர வீடியோவில் நம்ம அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதனோட மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு சைஸில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ரேஸ்லெட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ரேஸ்லெட் வந்து 6 இன்ச்சு சைஸில் இருக்கிறவங்கள இருந்து நான் 8.5 இன்ச்சு சைஸில் இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ப்ரேஸ்லெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ப்ரேஸ்லெட்டை கையில் போட்டு காமிக்கிறேன். இதனுடைய ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ரேஸ்லெட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த செயின் தான். ஸோ நீங்கள் செயின் வாங்கும்போது குவாலிட்டியான செயின் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ குவாலிட்டியான செயின் பார்த்து வாங்கும்போது சீக்கிரத்துலேயே கருக்காது, நம்ம நிறைய நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கியர் ஒயர் யூஸ் பண்ணி எப்படி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் மெத்தட் தான் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ கியர் ஒயர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு மாடலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த 2 மாடல்லையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி கியர் ஒயர் யூஸ் பண்ணி நிறைய மாடலில் வந்து நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணலாம். ஸோ அது வந்து இனி வர வீடியோவில் 1 by 1 நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் மாடல் ப்ரேஸ்லெட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.